பிரைஸ் லார்ட். தேவ மக்களே, உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். எத்தனை பேருக்கு உள்ளத்தில் ஆனந்தம். காலையில் கடவுளுடைய வேத வார்த்தை எடுக்கிறது எவ்வளோ சுகம், எவ்வளவு ஆரோக்கியம். அது நமக்கு ஜீவனை கொடுக்கறதா இருக்கு. ஆமென். நம்புறீங்களா? இப்பொழுது இந்த காலவெளியில் நாம் கர்த்தரை ஆராதிப்போம். அது நமக்கு நன்மை, அது நமக்கு சுகம். இயேசுவே, இதயத்தை உயர்த்தி, அப்பா நான் உங்க பார்க்கணும்பா, நான் வாஞ்சிக்கிறேன். உமது பிரசனம் இல்லாம நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. பிரசனத்தை வாஞ்சிப்போம். ரசிக்கணுமே, நான் முகம் பார்க்கணுமே, நான் உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே. இயேசுவே, நான் உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் நாங்கள் உம்மை தேடுகிறோம், நாங்கள் உம்மை வாஞ்சிக்கிறோம். நீ கர்த்தர், நீ மாறாதவர். ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற இடத்துல உமது பிள்ளைகள், இயேசுவே நான் உம்மை வாஞ்சிக்கிறேன், நான் உம்மை தேடுகிறேன், நான் உம் சித்தத்தை செய்யணும்பான்னு சொல்லிட்டு இந்த காலவெளியில் வாஞ்சியோடு கூட வந்திருக்கிறாங்க. உமது பிள்ளைகளுக்கு உமது சித்தத்தை செய்வதற்கு நீர் கிருபை பாராட்டும். இறங்கும், வழிகளை திறங்க. அவங்க வாயில வேதனையான வார்த்தைகள்ல தேவனே நடந்துடக்கூடாது. அவங்க வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றதா இருக்கணும், மகிமையா இருக்கணும், கர்த்தர் விரும்பத்தக்க இருக்கணும். கிருபை செய்யப்பா. குடும்பங்களை கட்டுங்க. நீர் அப்படி செய்வதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். என்றைக்கும் இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மையும் நம்முடைய சூழ்நிலையும் எல்லா விதத்திலையும் அவர் ஆளுகை செய்வார். ஆமென். கரங்களை தட்டி நன்றி. சங்கீதம் 139 அத்தியாயம் 17 எவ்வளோ அற்புதமாக வருது பாருங்க. அந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். நல்லா பாருங்க, ருசி பார்க்கும் போதுதான் தெரியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில குழப்பம், என்ன செய்யணும்னு தெரில. அநேக சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், கன்ஃபியூஷனா இருக்கு பிரதர், என்ன செய்யணும்னு தெரில, எதுல கால வைக்கணும்னு தெரில. இல்லையா, இந்த வேலை கிடைக்குமா, அந்த வேலை கிடைக்குமா, இது எனக்குரியதானா, எனக்கு இல்லையா, எப்படி குழப்பம். இல்லை நான் இன்னும் வெயிட் பண்ணணுமா, இல்லை நானா தான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கானா. கன்ஃபியூசன் வந்துருச்சுது. கடவுள் நடத்துறதே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடும். அது இருக்கக்கூடாது. அதுக்கு தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கும் மனுஷிக்கும் எது ரொம்ப முக்கியம்னு சொன்னால், கடவுளுடைய ஆலோசனை. எங்கேருந்துங்க அந்த ஆலோசனை கிடைக்கும்? நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரணும், கடவுளுடைய வேத வார்த்தையை தியானிக்கணும். அங்கே தான் ஆலோசனை இருக்குது. இன்னைக்கு அநேகர் லைஃப்பில் சொல்ல பிரச்சனை கேட்டிங்கன்னா தலையே சுற்றுது. அப்போ கவனிங்க, சிம்பிளாக நீங்கள் தேவ சமூகத்தை நாடுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளோ பெரிய தேவைகள் இருக்கட்டும், கொஞ்சம் அதை ஒதுக்கி வைங்க.
அதை பார்த்துட்டு இருக்காதீங்க. நீ கடவுள் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடு. தேர்டு, அங்கே வார்த்தையில் உனக்கு கைட்லைன்ஸ் இருக்கு. அந்த வார்த்தைகள் உன்னை சுகப்படுத்தும், உனக்கு தைரியத்தை கொடுக்கும். கடவுளுடைய வேத வார்த்தையை தியானிக்கும் பொழுது அங்கதான் அபிஷேகம் உண்டாகுது. யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கிளியராக சொல்லிட்டார். காரியம், எப்படி இந்த ஆலோசனைகள் அருமையானதாக இருக்குது, எந்த விதத்தில் இல்லையா? ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் இப்போ தான் கொஞ்சம் தமிழ் டிரான்ஸ்லேஷன் வருது, இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைவா. உமது எண்ணங்கள் எனக்கு முக்கியமானவை தேவனே, உமக்கு மிகுதியாய் தெரியும். உமது எண்ணங்கள் எனக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு, அது எவ்வளோ மிகுதியாக இருக்குது தெரியுமா, அது எவ்வளோ என்னை மிகுதியாக நடத்துது தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். சரி, இந்த ஆலோசனை ஏன் அவ்வளோ முக்கியம்? நம்பர் 1, காட் கவுன்சில்னு சொல்லலாம், இல்லை காட்ஸ் தாட்னு சொல்லலாம். த காட்ஸ் தாட்ஸ் ரிவீல்ஸ் அவர் ஐடென்டிட்டி. கடவுளுடைய எண்ணம் மாத்திரம், ஆலோசனை மாத்திரம் நான் யாருன்ற ஐடென்டிட்டியை காமிக்கும். அந்த எண்ணத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது, அந்த ஆலோசனை நீங்கள் கேட்கும் போது, அந்த ஆலோசனை இல்லைன்னா தூசி குப்பை என்ன பெருசு அப்படியே தானே இருக்குது. ஜெபம் பண்ணும்போது நல்லா இருக்குது, பாட்டு பாடி ஆராதிக்கும் பொழுது நல்லா இருக்குது, அடுத்த நிமிஷம் திரும்பி அந்த சூழ்நிலை தான், ஒன்றும் பெருசாக மாறுதல் இல்லை. இது நல்லா கவனிங்க. ஏன் இந்த பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் கடவுளுடைய எண்ணத்தை நம்பலை, நீங்கள் யாருன்ற ஐடென்டிட்டியை பார்க்க விடாமல் தடுத்துறோம். ரெண்டாவது, காட் கவுன்சில், அதாவது காட்ஸ் தாட் கிவ்ஸ் டைரக்ஷன். இந்த கடவுளுடைய ஆலோசனை மாத்திரம், என்ன மாத்திரம்தான் வழியை காமிக்க, இந்த பக்கம் போ, நான் இருக்கிறேன், நான் உனக்கு பரிகாரி. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு வேற வழியை கர்த்தர் காமிக்கிறாரு. அது பார்த்தா செங்கடல் இல்லாமே போகலாம். ஆனால் இதுக்கு குறுக்கு கேள்வி கேட்கல. என்னாண்டவரே திடீர்னு பிளானை மாத்துறீங்க, நீங்கள் திடீர்னு சொல்கிறீங்க, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கேன்னு மோசை கேட்கல. மோசைக்கு தெரியும் கர்த்தர் நல்லவர், அவருடைய ஆலோசனை சரியாக இருக்கும். ஆனால் புரிஞ்சு கொள்ள முடியல, மோசைனால் கிரகிக்க முடியல. அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் பழக்க போகுதுன்னு. ஆனால் கூப்பிட்டு நான் உன் கையாலேயே அதை பழக்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துருப்பாரு எப்படி பழக்கம். எனக்கு கிரகிக்க முடியல, ஆனால் கர்த்தரால் கூடும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்களுக்கு வழி உண்டாகணும்னா இவருடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம். வேதத்தை வாசிங்க, நம்புங்க. மூன்றாவது, கடைசியா, த காட் கவுன்சில், த காட்ஸ் தாட்ஸ் பிரிங் ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி. ஆவிக்குரிய ஒரு நிலைப்பாடை கொண்டு வரணும்னா அவருடைய ஆலோசனை இல்லாமல் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிலச்சி நிற்க முடியாது, தைரியமாக நிற்க முடியாது. அவர் ஆலோசனை தான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் வாழ்கிறதுக்கு ஆதாரம் பணம் வந்துருச்சுன்னா நான் ஸ்டெபிலிட்டியாக இல்லை. பரிசுத்தாவின் நிறைவு வந்தால் தான் நீ ஸ்டெபிலிட்டி ஆக. அதுக்கப்புறம் தான் செழிப்பு, அதுக்கப்புறம் தான் பணம், அதுக்கப்புறம் தான் உன் வேலை எல்லாம். அர்ப்பணிப்போமா? கர்த்தருடைய ஆலோசனைக்கு உங்களை அர்ப்பணிங்க. தேர்டுங்க, நீங்கள் கண்டடைவீங்க. காட் பிளஸ் யூ. பாய்.